ஒரு ஒளிப்பதிவாளராக திரைப்பட உலகிலே உயரத்தை தொட்ட ஒரு கலைஞர் தான் பாலுமகேந்திரா. அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு துறையில் அவர் பெயர் வாங்கினார் என்றால் அதற்கு பின்னாலே என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்காங்க லக்ஷ்மி. லக்ஷ்மியின் நடிப்பிலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம் சட்டக்காரி என்ற திரைப்படம். கே சேதுமாதவன் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் பாலுமகேந்திரா. அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு ஒரு நாள் காலையிலே குளித்து விட்டு மேக்கப் போட்டுக்கொண்டு சென்றிருக்கிறார் லக்ஷ்மி. அவரை பார்த்த உடனே போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் பாலுமகேந்திரா. குளிச்சுட்டு மேக்கப் போட்டு தான் வந்தேன் என்று லக்ஷ்மி பதில் சொன்னபோது, அதனால தான் சொல்கிறேன் போய் குளிங்க, குளிச்சுட்டு மேக்கப் போடாமல் வாங்க என்றாராம் பாலுமகேந்திரா. அவர் சொன்னபடியே மீண்டும் போய் குளித்து விட்டு மேக்கப் போடாமல் வந்திருக்கிறார் லக்ஷ்மி. அந்த படத்தில் என்னை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த படத்தில் எல்லா காட்சியிலும் நான் மிக அழகாக தெரிந்தேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பாலுமகேந்திராவுடைய அந்த ஒளிப்பதிவு திறன்தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்காங்க லக்ஷ்மி. நாடக காவலர் என்ற பட்டத்துக்கு பொருத்தமாக தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை வாழ்ந்தவர் தான் RS மனோகர். பல திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருந்த போதும் தொடர்ந்து பல நாடகங்களை நடத்தியவர். ஆரம்பத்திலே சமூக நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தவர் அதற்கு பின்னாலே சரித்திர நாடகங்களையும் புராண நாடகங்களையும் நடத்த ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் புராண நாடகங்களையும் சரித்திர நாடகங்களையும் மட்டுமே நடத்தினார் மனோகர் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நாடக குழுவில் இருந்த எல்லோருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய சிந்தனை தான். சமூக நாடகம் போட்டால் என்னுடைய குழுவில் இருக்கின்ற பாதி பேருக்கு வேலை இருக்காது, அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பெரும்பாலும் புராண நாடகங்களையும் சரித்திர நாடகங்களையும் தொடர்ந்து நான் நடத்தி கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மனோகர். மனோகரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இலங்கேஸ்வரன் நாடகத்தை ஏறக்குறைய 1000 முறை மேடை ஏற்றியவர் மனோகர். 1000வது முறை அந்த நாடகத்தை மேடை ஏற்றிய போது கூட முதல் காட்சியின் போது என்னுடைய கை கால்கள் எல்லாமே நடுங்கின. அந்த நாடகத்தை முழுவதுமாக சரியாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற பயம்தான் அதற்கு காரணம். அந்த பயம்தான் இன்று வரை எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மனோகர். பிரபல பாடகரான சீர்காழி கோவிந்தராஜன் தமிழ் சினிமா உலகிலே அறிமுகமான படம்னா அது பொன் வயல் என்ற திரைப்படம். சிரிப்புத்தான் வருகுதையா என்ற சுத்தானந்த பாரதியினுடைய பாடல் வரிகளை பாடியபடி தான் தமிழ் சினிமா உலகிலே அறிமுகமானார் சீர்காழி கோவிந்தராஜன். அதற்கு பின்னாலே திரையிசை திலகம் KV மகாதேவனுடைய இசையமைப்பிலே வேதநாயகம் பிள்ளையினுடைய பாடலையும் நாமக்கல் கவிஞருடைய பாடலையும் ஒரு இசைத்தட்டு நிறுவனத்துக்காக பாடினார் சீர்காழி கோவிந்தராஜன். அந்த இசைத்தட்டை வெளியிட்ட சமயத்திலே இசை உலகில் புதிய ஜோதி என்று அட்டகாசமாக என்னுடைய பெயரை விளம்பரப்படுத்தி இருந்தார்கள். அதை என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமல்ஹாசனும் இணைந்து மீண்டும் ஒரு திரைப்படத்தை நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பல ரசிகருடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவுக்கு இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டத்தை சேர்க்க வேண்டுமென்றால் அந்த படத்தை சங்கர் போன்ற இயக்குனர் இயக்க வேண்டும் என்பதும் அவருடைய ஆசையாக இருக்கிறது. இதெல்லாம் சாதாரண ரசிகருடைய ஆசை மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அப்படி ஒரு திரைப்படம் உருவாக வேண்டும் என்று ஒரு காலகட்டத்திலே ஆசைப்பட்டிருக்கிறார். சிவாஜி படத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்தபோது அந்த படத்தினுடைய இயக்குனரான சங்கர்கிட்ட நானும் கமல்ஹாசனும் மீண்டும் இணைந்து ஒரு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும், இதை பற்றி நான் வேணா கமல்ஹாசன்கிட்ட பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ரஜினி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ரசிகர்கள் மத்தியில். முதல்ல அந்த கதை இருக்க அது அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக அமையணும். 2வது அந்த கதை உங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் ஏற்புடையதாக இருக்கணும். அப்படி ஒரு கதை அமைந்து அந்த கதையை படமாக்கினால்தான் அது ரசிகருடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த காலகட்டத்தில் பதில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சங்கர். இசைப்போல் AR ரகுமான் அறிமுகமான அந்த காலகட்டத்தில் அவரை இந்த சினிமா உலகுக்கு அறிமுகப்படுத்திய மணிரத்னத்துடைய கருத்து அவரை பற்றி என்னவாக இருந்தது தெரியுமா? இஸ் வெரி குட், ரொம்ப திறமசாலி, ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு போகின்ற லாபகம், இப்போதைய ரசிப்பை புரிந்து கொண்டு இசையிலே செய்கின்ற சாகசம் எல்லாமே அவர்கிட்ட அட்டகாசமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் படம் முழுக்க வர்ற ரீரிகார்டிங்லையும் அவர் அசாத்திய திறமையை காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல இளையராஜாவை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். இளையராஜாவுடைய இசை திறமை இருக்க அது அசாத்தியமானது, அபாரமானது. அவர் தளபதி படத்துக்கு இசையமைத்த போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதுமையாக இருந்தது. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனாலும் விஷயம் உள்ளவர்களை, திறமையானவர்களை, ரஹ்மான் போன்ற புது இசையமைப்பாளர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். திறமைசாலிகள் எல்லோரையுமே திரையுலகம் ரத்தன கம்பளத்தை விரித்து தான் வரவேற்குது என்று தான் AR ரஹ்மானை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் மணிரத்னம். ஆந்திராவிலே கொடிகட்டி பிறந்த கதாநாயகனான NT ராமாராவ்
தெலுங்கு படங்களிலே குணச்சித்திர படங்களில் கலக்கிய அற்புதமான நடிகரான எஸ்வி ரங்காராவ் ஆகிய இருவருமே விஜயா வாகினி ஸ்டுடியோவிலே முதலிலே வேலை பார்த்தவர்கள் தான். அதற்கு பின்னாலே திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அமைய அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு தெலுங்கு படங்களிலே புகழின் உச்சிக்கு சென்றவள் தான் அவள் இருவரும். அவர்களை பற்றி சொல்லும்போது அந்த காலத்தில் நடிகர்கள் தயாரிப்பாளர் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மரியாதை தருவாங்க. அதுதான் அவருடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்தது. படத்தில் அவங்க நடிக்கும்போது மறுநாள் காலையிலே என்ன காட்சியில் அவங்க நடிக்க வேண்டுமோ அந்த காட்சிக்கான வசனங்களை எல்லாம் முதல் நாள் இரவே அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடும். ஒத்திகை பார்த்து விட்டு தான் மறுநாள் படப்பிடிப்புக்கு வருவார்கள். படப்பிடிப்புக்கு வந்த உடனே அந்த வசனங்களை மிகச்சரியாக பேசி அழகாக நடிப்பார்கள். இதெல்லாம் அப்போ நடந்தது. இன்று அதையெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா என்று ஒரு கட்டுரையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார் வாகினி ஸ்டுடியோ அதிபரான நாகிரெட்டி. அவர் கேள்வி எழுப்பிய வருஷம் எது தெரியுமா? 1994. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சினிமாவில் இயங்கி கொண்டிருந்த சூழ்நிலையை பார்த்து அவர் அப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நாகிரெட்டியார் இன்றைக்கு சினிமாவிலும் இயங்குகின்ற இந்த சூழ்நிலையை பார்த்தா என்ன சொல்வார்? சிவாஜி நடித்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, தங்கமலை ரகசியம், சபாஷ் மீனா, முரடன்முத்து போன்ற பல படங்களுக்கு இசையமைத்த டிஜி ரங்கப்பாவை சிறு வயதிலேயே இசை மேதையாக திகழ்ந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் திரையுலகிலே அடியெடுத்து வைத்த போது அவருடைய வயசு என்ன தெரியுமா? 14. டிஜி லிங்கப்பா இசையமைத்த முதல் திரைப்படம்னா அது டிஆர் மகாலிங்கத்தினுடைய தயாரிப்பிலே உருவான மோகன சுந்தரம் என்ற திரைப்படம் தான். அப்போ டிஆர் மகாலிங்கத்திட்ட நிர்வாகியாக இருந்தவர் தான் இயக்குனர் பிஆர் பந்துலு. அதுக்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் அவர் தயாரிப்பாளராக உயர்ந்ததுக்கு பின்னாலே தன்னுடைய திரைப்படங்கள் பலவற்றிற்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பை டிஜி லிங்கப்பாவுக்கு வழங்கினார். பந்துலுடைய தயாரிப்பில் உருவான முதல் திரைப்படம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. சிவாஜி கதாநாயகன் நடித்த அந்த திரைப்படத்தை இயக்கியவர் பா. நீலகண்டன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு இசையமைப்பிலே மிகப்பெரிய சங்கடங்களை டிஜி லிங்கப்பா சந்திக்க வேண்டி வந்தது. முதல்ல பிஆர் பந்துலுக்கிட்ட அவர் டியூனை வாசித்து காமிப்பார். வாசித்து காமிச்ச உடனே பிஆர் பந்துலு மிக அழகாக இருக்குது, இந்த டியூனெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவார். பிஆர் பந்துலு ஓகே பண்ண டியூனை எல்லாம் அந்த படத்தின் இயக்குனரான பா. நீலகண்டன்கிட்ட டிஜி லிங்கப்பா வாசித்து காட்டும் போது எல்லா டியூனையும் ரிஜெக்ட் பண்ணுவாராம் அவர். இது பல சமயங்களிலே தொடரவே ஒரு காலகட்டத்திலே டிஜி லிங்கப்பாவை அழைத்த பிஆர் பந்துலு, நீங்கள் அவருக்கே முதல்ல அந்த டியூனெல்லாம் வாசி காமிச்சிருங்க, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே படத்திலே பயன்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டிருக்கிறார். அதற்கு பிறகாவது டிஜி லிங்கப்பாவுக்கும் பா. நீலகண்டனுக்கும் இடையே இருந்த உரசல் தீர்ந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். டிஜி லிங்கப்பா டியூன் போட்டு முடித்த உடனே அந்த ஆஃபீஸில் இருக்க ஆஃபீஸ் பாய், குமாஸ்தா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த டியூன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் பா. நீலகண்டன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம், யோ நான் இசை பரம்பரையில் வந்தவையா, என் உடம்புலையே சங்கீதம் ஓடுது, அப்படிப்பட்ட என்னுடைய டியூனை யார் யார்ட்டையுமே போட்டு காட்டி அபிப்பிராயம் கேட்குறீ என்று குமைந்து கொள்வாராம் டிஜி லிங்கப்பா. எப்படிப்பட்ட திறமசாலியாக இருந்தாலும் என்னென்ன சோதனைகளெல்லாம் கடந்து ஒருவர் இந்த சினிமா உலகிலே புகழ் பெற வேண்டி இருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.